ஓகே ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம எழுதுறது, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அதில் நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம கோடிங்ஸ் எழுதி அவுட்புட்டு எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரிண்ட் அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறது தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு நம்மகிட்ட இருக்க ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தோம்னா அது வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டாக நம்ம விசுவலாக ஒரு ஹார்ட் காப்பியாக நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஓகே, அதுதான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஜாவாவில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அந்த டேட்டா அப்படின்றது என்னவா வேணாலும் இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு பூலியன் டேட்டா டைப் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம். ஓகேவா, என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் .java அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இங்கே பாருங்கள், பேசிக் சின்டெக்ஸ் கிளாஸ் இருக்கணும், தென் அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். ஓகேங்களா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். ஓகே, இந்த வாய்டு மெயினில் ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, இதை வந்து ஒரு சின்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, லேட்டரெல்லாம் போக போக அதை பற்றி என்ன அப்படின்றத நம்ம கிளியராக நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஜாவாவில் எப்படி எழுதலாம்? ஓகே, எல்லா லாங்குவேஜ்லேயும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஜாவாவில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வேல எழுத முடியும். ஒன்று வந்து system dot out dot println அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, system dot out dot println. ஓகே, ஒரு எல்என் கொடுத்துட்டு நான் உள்ளுக்குள்ளே இந்த டபுள் கோட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ இந்த நம்பரை நான் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ கோட் எழுதிட்டோம். இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரெண்டு வே யூஸ் பண்ணலாம். ஒன்று, எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரன் ஜாவா அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா, கோடை ரன் ஆகுது, ரன் பண்ணிட்டு எனக்கு கீழே டெர்மினலில் அதுக்கான அவுட்புட்டை அது வந்து சொல்லும். ஓகே, டெர்மினல் மீன்ஸ் ஒன்றுமே இல்லை, விண்டோஸில் கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் தான் இங்கே வந்து நம்ம டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவல் ஸ்டுடியோ கோடில் டெர்மினல் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே மேலே பாருங்கள் டெர்மினல் இருக்குது. டெர்மினல் கிளிக் பண்ணுறோம், நியூ டெர்மினல் அப்படின்னு இருக்குது. ஸோ கீழே டெர்மினல் ப்ராசஸ் வந்துருச்சு. இதில் கோடை ரன் பண்ணோம். ஜாவா என்ன கோட் ரன் பண்ண போகிறோம், ஜாவா கோட் ரன் பண்ண போகிறோம். இதில் எந்த ஃபைலை ரன் பண்ணணும், எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஃபைலை எனக்கு ரன் பண்ணணும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் .java அப்படின்ற ஒரு ஃபைலை ரன் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இதே மாதிரி நான் இன்னொரு நேம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, system dot out dot println, தென் இதில் ஒரு நேம், நான் என்னோடய நேம் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோடய நேமை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். தென் இங்கே கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், மேலே நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு, கீழே என்னோடய நேம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டு என்னோடய நேம் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய நேமில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதே ப்ராசஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மேலே இருக்கிற நம்பர்லேயும் எனக்கு இந்த ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே ஸ்பேஸ் கொடுத்து பார்த்துடலாமா? ஓகே, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். தென் இங்கே நான் அதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த ஸ்பேஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ என்ன ப்ராசஸ்க்காக மேலே இருக்கிற எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா, இங்கே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு டேட்டா. ஓகேங்களா, இப்போ ஒரு டபுள் கோட்ஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை ஸ்ட்ரிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே அது வேல்யூவாக அசியூம் பண்ணும். ஓகேங்களா, இப்போ இந்த இதில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. இப்போ ஐஃபன் அப்படின்னு கொடுத்தா அந்த ஐஃபன் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, ப்ளஸ்ன்னு கொடுத்தா அந்த ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை எனக்கு அப்படியே அது டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, பட் இங்கே இருக்கிறது இதை வேல்யூன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, இப்போ இங்கே எப்படி ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஸ்பேஸும். ஓகேங்களா, இதை வந்து ஒரு வேல்யூவாக கன்சிடர் பண்ணாது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஸ்பேஸ் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எனக்கு சேம் அதே டபுள் கோட்ஸில் நான் ஸ்பேசஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இது இப்படி கொடுத்தேன்னா இப்போ இந்த அலைன்மெண்ட்டை எனக்கு எடுத்துரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு வந்து அந்த ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த ப்ளஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து அடிஷன் பண்ணுமா? ஸோ இதே அந்த ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேட்டர் ஒரு ஸ்ட்ரிங்குக்கும்
நம்பருக்கு இடையில கொடுத்தீங்க அப்படின்னா அதை கன்கார்டினேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கன்கார்டினேஷன் மீன்ஸ் ஒன்றா ஜாயின் பண்ணி எனக்கு அதை டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான் அதுக்கு இருக்கிற ப்ராசஸ். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த நேமுக்கு ஏற்றாப்பில் வேணும் அப்படின்னா நான் அதுக்கு ஏற்றாப்பில் அலைன்மெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த இடத்துல அது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதுதான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ 2 டேட்டாவை ஒன்றா டிஸ்பிளே பண்ணணும்னா இடையில அந்த கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் ப்ளஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ப்ளஸ் யூஸ் பண்ணோன்னா கன்கார்டினேட் ஆகாது, எரர் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் நான் எடுத்துடுறேன். எடுத்தா பாருங்கள், இங்கே எனக்கு எரர் வந்திருக்கு. அதில் பாருங்கள் சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல அந்த பக்கம் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த பக்கம் நம்பர் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ரெண்டுமே என்ன டேட்டா அப்படின்ற என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் மேக் பண்ணும். ஸோ நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்பேசஸ் அலைன்மெண்ட் எனக்கு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம்னா அந்த கோடு வந்து கமெண்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே, இப்போ இந்த இதில் என்ன பண்ணுறேன்னா நான் என்னோடய நேம், என்னோடய டீட்டெயில்ஸை நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துறேன். தென் இந்த யூசர் இன்ஃபர்மேஷனில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நேம் ஒரு சர்டன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 2 கோலன், அதுக்கப்புறம் ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து நேம் கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, பிரிண்ட் எல்என் தென் ஃபோன் நம்பர் சேம் அதே அலைன்மெண்ட்டில் வேணுன்றதுக்காக இங்கே கொடுத்துட்டு நான் 2 கோலன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். தென் அதுக்கப்புறம் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் நம்பர் கொடுக்கலாம், என்ன கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் அலோவ் பண்ணும். ஓகே, ஸ்ட்ரிங்குக்குள்ளே இதுதான் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. கீபோர்டில் இருக்கிற எந்த வேல்யூ நீங்கள் டைப் பண்ணாலும் டபுள் கோட்ஸ்க்குள்ளே அது ஒர்க் ஆகும். ஓகே, தென் அடுத்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இமெயில் கொடுக்குறேன். ஓகே, இமெயில். தென் அந்த இமெயிலில் 2 வேல்யூஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஓகே, ஒரு இமெயில் அட்ரஸ். ஓகேங்களா? இப்போ இது நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், யூசர் இன்ஃபர்மேஷன் கீழே நேம் டிஸ்பிளே ஆகிருக்கு. தென் அதுக்கு கீழே ஃபோன் நம்பர், அதுக்கு கீழே இமெயில். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட நேம் வேணும், பட் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்டாரில் என்னால் நேம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் இந்த இதில் பாருங்கள், என்னோடய நேம் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, என்னோடய நேம் வேல் ஈஸ்வரன் அப்படின்ற என்னோடய நேமை இங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? எந்த மாதிரின்னு செக் பண்ணிடலாமா? இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். தென் இதில் நான் என்னோடய நேம் எழுதுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வி க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் அந்த வீக்கு நான் செட் பண்ணுறேன். ஓகே, மொத்தம் எனக்கு எத்தனை லைன் ஆஃப் கோடிங்ஸ் வேணும் அப்படின்றது நான் ஜென்ரேட் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு 7 லைன் ஆஃப் கோடிங்ஸ் வேணும். ஓகேவா? ஏன்னா அந்த சின்ன சின்ன வேரியேஷன் அந்த 7 லைன் ஆஃப் கோடிங் எனக்கு நீட்டாக அலைன் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகே, 5 தென் 6 தென் 7. ஓகேங்களா? இப்போ 7 லைன் ஆஃப் கோடிங்ஸ் இருக்குது. இப்போ இந்த 7 லைன்லையும் நான் ஆர்டராக நான் எனக்கான டேட்டாஸை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, 7லையுமே நம்ம ஸ்ட்ரிங்காக வச்சிடலாம். ஓகே, தென் ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறைய டைப் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் இதுமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா லேட் ஆகிடும். ஓகே, லைன் பை லைன் போக போக ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் ஆகிட்டோம். ஓகே, இதில் ஸ்டார் தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார், இன்னொரு ஸ்பேஸுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துட்றேன். தென் கீழே ஒரு ஸ்டார். ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டார் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், எனக்கு அந்த வி நீட்டாக இருக்கும்.
ஓகே பாருங்கள், இப்போ வி மாதிரி எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ இது எப்படி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வி எனக்கு எக்ஸாக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ மேலேயும் கீழே ஒட்டி இருக்கிறதுனால ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக 2 எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் ஒரு சின்ன கேப்பை எனக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ வி கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், இ வேணும். ஓகே, வேல் அப்படின்னு நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் இ அப்படின்றது எப்படி இங்கே ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே, டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை அப்படியே அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த இதில் மறந்துடாதீங்க, டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன எழுதினாலும் அது டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ இந்த இதில் ஓகே ஒரு 4 ஸ்டார். தென் எனக்கு இந்த இதில் சென்டரில் இருக்கிறதுல சேம் அதே 4 ஸ்டார் நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டார் இருக்குது. ஸோ ஒன்று கம்மி பண்ணிடலாம். ஸோ சேம் அதே ப்ராசஸ், இங்கே ஒரு ஸ்டார். ஓகே, இப்போ இ நமக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து தென் எல் வேணும். ஓகே, அதே மாதிரி தென் லைன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எல்லில் இங்கே ஒரு 4 ஸ்டார். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு வேல் அப்படிங்கிறத நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே இருக்கிற ஸ்பேசஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நமக்கு கடைசியில் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் நமக்கு வந்து அதில் எந்த ஒரு வேரியேஷனுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் அலைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே வேல்னு தெரியுது. ஸோ நான் எனக்கு அவுட்புட்லேயும் சேம் பாருங்கள் வேல்னு வந்துடுச்சு. ஓகேவா, நான் வந்து எஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, வேல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் அந்த இடத்துல ஓகே தென் எஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் ஸ்பேசஸை நான் குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ இப்படி வந்திருக்கு. தென் கீழே நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு ஸ்டார், தென் இங்கே ஒரு ஸ்டார். இப்போ நமக்கு மொத்தம் 7 இருக்கும். ஸோ 3 out of 3 வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, தென் கீழே அவுட்டர் லேயரில் ஸ்டார்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, தென் இங்கே ஒரு ஸ்டார் இங்கே ஒரு ஸ்டார். ஓகே, இப்போ எஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ அவுட்புட்டை பாருங்கள், வேல்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அலைன்மெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், மேக்ஸிமம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து டெவலப்பர் மோடில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் சைடில் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஒரு பர்பஸ்னால், இப்போ ஒரு டெவலப்பர் செக் பண்ணுறாங்க, ஒரு டேட்டா கரெக்டாக தான் ஸ்டோர் ஆகுதா இல்லையா, இல்லை கரெக்டாக தான் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்னொன்று பண்ணுவோம். ஓகே, ஒரு டேபிள் மாதிரி எனக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு யூசர் டேபிள் அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டேபிள்னால் ஃபஸ்ட் லைன் ஜென்ரேட் ஆகணுமா? ஸோ நான் லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, டாட்டர் லைன்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், எனக்கு என்னென்ன காலம்ஸ் வேணும். ஓகே, காலம்ஸில் எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற காலம் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, நேம் எனக்கு கொஞ்சம் லென்த் ஆஃப் நேம்ஸ் இருக்கலாம். தென் அதுக்கப்புறமா இருக்கிறது இமெயில். தென் இமெயில் கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ஸோ அடுத்து இருக்கிறது ஃபோன் நம்பர். தென் ஏஜ் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, ஃபோன் நம்பர் ஒரு லிமிட் இருக்கும். தென் ஏஜ் வந்து நமக்கு 3 டிஜிட் நம்பருக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ இங்கேயும் ஏஜ்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த டேபிளோட லைன் எனக்கு இங்கே வர மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, தென் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் இன்னொரு லைன் ஆஃப் கோடிங்ஸும் நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கீழே அந்த டேபிளோட லேஅவுட் கிரியேட் ஆச்சு. ஓகே, எனக்கு இதே மாதிரி டேட்டா ஷோ ஆகணும். ஸோ எனக்கு ரிப்பீட்டேஷன் ப்ராசஸை ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ நேம் இருந்த இடத்துல நான் என்னோடய நேம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்னோடய நேம் கொடுத்துட்டேன். தென் இமெயில் கொடுக்குறேன்.
ஓகே, இமெயில் ப்ராசஸ் நான் மேக் பண்ணிட்டேன், இமெயிலும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. தென் எனக்கு ஃபோன் நம்பர் வேணும், ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். தென் ஏஜ் வேணும், ஏஜும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஸ்பேசஸ். ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு, டேபிளுக்கு கீழே ஒருத்தரோட டேட்டா இருக்குது. ஸோ எனக்கு இதே மாதிரி ஒரு 4 பேத்துக்கு வேணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் அதே மாதிரி டெம்ப்ளேட் ஒரு 4 பேத்துக்கு ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ நான் எல்லாத்துலேயுமே நேம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தென் சின்ன அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக டேபிள் ஃபார்ம் வந்திருக்கு. ஓகே, சின்ன ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ மேலேயும் கீழேயும் ஒரு பிரிண்ட் லைன். ஓகே, ஒரு நியூ லைன் ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம். பட் அங்கே எதுவுமே இல்லாதனால எம்டியாக ஒரு நியூ லைன் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இன்னொன்று 2 கொடுத்து பார்ப்போமா, அங்கே என்ன வருதுன்னு. ஓகே, மேலே ஒரு 3 நியூ லைன், கீழே ஒரு 3 நியூ லைன். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், மேலேயும் ஸ்பேசஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம், கீழேயும் ஸ்பேசஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டேபிளை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியுது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம டேபிள்ஸை நம்ம வந்து ஈஸியாக, அதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஓகே, இந்த இது புரிஞ்சிருக்குதான்னு பாருங்கள். சப்போஸ் புரியலன்னா எனக்கு வந்து அது என்னென்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஓகே கேஸ், ஃபைன்.